ஓம் நம சிவய சிவாய நம சிவய சிவ 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 ஸ்ரீ ஆதி சித்தர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு பதிவுகளாக சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நாம் காண இருக்கக்கூடிய சித்தர் அனாதி சித்தர். அனாதி சித்தருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து இந்த பகுதியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். அனாதி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத அப்படின்னு பொருள். அதாவது எந்த ஒரு ஆதி, இது எங்கிருந்து உருவானது, எங்கு சென்று முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு புலமும் நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை தான் நாம் அனாதி அப்படின்னு சொல்வோம். அதுபோல் இந்த சிவ பரம்பொருளாகிய ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத சிவ பரம்பொருளே லிங்கமாக தோன்றி அனாதி சித்தராக மிகப்பெரிய சித்தர் பரம்பரையே உருவாக்கியிருக்கிறார். இவரை தான் நாம் அனாதி சித்தர் அப்படின்னு வழிபடுறோம். அனாதி சித்தராக ஒரு சிவலிங்க ரூபமாக சுயம்பாக இந்த சதுரகிரி மலை பகுதியில் ஒரு லிங்கம் உருவானது. இந்த லிங்கத்தை முதலாக அகத்தியர் சித்தர் வழிபட்டுட்டு வந்தார். அகத்தியர் சித்தர் இந்த லிங்கத்தை வழிபட்டதற்கு பிறகு சட்டைமுனி சித்தருடைய சீடனாக விளக்கக்கூடிய சுந்தரானந்தர் சித்தர்கிட்ட இந்த லிங்கத்தை ஒப்படைச்சார். சுந்தரானந்தர் சித்தர் என்ன பண்ணுறாரு, இந்த சிவலிங்கத்தை சதுரகிரி மலைப்பகுதியுடைய உச்சியில் பிரதிஷ்டை செய்து வழிபடுறாரு. சுந்தரானந்தர் சித்தர் இந்த லிங்கத்தை வழிபட்டதன் காரணமாக இந்த லிங்கம் சுந்தரலிங்கம் என்ற பெயராலேயே பின்னாட்களில் வழங்கப்பட்டது. அதே போல் சுந்தரானந்தர் சித்தரை போலவே சட்டைமுனி சித்தரும் சில காலங்கள் இந்த லிங்கத்தை வழிபட்டு வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கு பிறகு இந்த லிங்கத்திலிருந்து இந்த லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலே கொஞ்சம் உயரத்தில் 2 லிங்கங்கள் சுயம்பாக தோன்றியது. அந்த லிங்கங்களை நாம் சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கம் என்ற இந்த லிங்கங்களுக்கு கோவில் எழுப்பப்பட்டு இன்றளவும் அந்த பகுதியில் கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆக இந்த சதுரகிரி மலையில் இந்த அனாதி சித்தர் செய்த செயல்கள் அப்படிங்கிறது ஏராளமானது. மிகப்பெரிய சித்தர் பரம்பரை உருவாவதற்கு காரணமாக இருந்தவரும் அனாதி சித்தர் தான். இந்த சதுரகிரி மலைப்பகுதியில் பச்சைமால் என்ற ஒரு ஆட்டிடையன் மாட்டிடையன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடையர் குலத்தை சார்ந்த இந்த பச்சைமால் என்ற நபர் என்ன பண்ணுறாரு, பசுக்கள்ல இருந்து பாலை கறந்து அந்த பாலை தன்னுடைய மனைவியான சடைநங்கை என்பாருடைய உதவியின் மூலமாக விற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார். இந்த சமயத்தில் சடைநங்கை ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, என்றும் போல இந்த பசுவிடமிருந்து பாலை கறந்து அந்த பாலை மலை உச்சியிலிருந்து எடுத்துட்டு ஊர் பகுதிக்கு வராங்க. இப்படி மலை உச்சியில இருந்து இவங்க இறங்கிட்டு வந்த அந்த சமயத்தில் ஒரு முனிவர் அவருடைய அருகில் வந்து நிற்கிறாங்க. அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு நாக்கு வறண்டு போய் இருக்குது, எனக்கு நீர் தேவைப்படுது, உங்ககிட்ட இருக்கிற இந்த பாத்திரத்தில் நீர் இருந்தால் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க, என்னிடம் நீர் இல்லை, பால் தான் இருக்குது, பரவாயில்ல இதை நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லி பாலை அந்த முனிவருக்கு கொடுக்குறாங்க. அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாலை வாங்கி சற்று அருந்தி விடுறாரு. அதற்கு பிறகு இந்த சடைநங்கை அந்த பாலையெல்லாம் விற்று வருவதற்கு போகிறாங்க. சில நாட்கள் இப்படியே நடக்குது. இந்த முனிவர் தினம்தோறும் வந்து தன்னுடைய தாகத்தை இந்த பாலிலிருந்து அந்த பாலை குடித்து தீர்த்துக்கிட்டும் வந்துட்டு இருந்தார். அப்போது இந்த இடையனாக இருக்கக்கூடிய பச்சைமால் என்பவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாளுக்கு நாள் இந்த பாலுடைய அளவு குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. மாட்டுடைய பாலின் அளவு குறையிறத நினச்ச இந்த பச்சைமால் தன்னுடைய மனைவி மேலே சந்தேகப்பட்டு கோபம் கொண்டு அந்த மனைவியை அடிக்கிறாரு. அதற்கு பிறகு இந்த சடைநங்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மலை உச்சிக்கு சென்று சுந்தரலிங்கத்தை வழிபட்டு என்னுடைய குடும்ப நலனிற்காக இந்த புண்ணியத்தை கூட நான் செய்யக்கூடாதா, இந்த தானத்தை கூட நான் செய்யக்கூடாதா, இறைவனே நீதான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இப்படி கேட்ட உடனேயே சுந்தரலிங்கத்தில் இருந்து வெளிவந்தார் அனாதி சித்தர். அனாதி சித்தர் வெளிவந்து, நாம் தான் அனாதி சித்தர், உன்னிடம் பால் அருந்திய அந்த முனிவரும் நான் தான். ஆக இனி நீ இந்த
பூ உடலில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஒரு தெய்வீக மங்கையாக என்னிடம் வந்து அடைவாயாக அப்படின்னு இறைவன் சொல்லி அந்த சடை நங்கையை ஒரு தெய்வீக பெண்ணாக மாற்றினார். இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடை நங்கைக்கு மொத்தம் அண்ணன்மார்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 7 பேர். உன்னுடைய அண்ணன்மார்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சதுரகிரி மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் வழி தவறி போகாமல் இருப்பதற்காக இந்த சதுரகிரி மலையில் காவலாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்கிறாரு. ஆக அதே போல் அவளுடைய அண்ணன்மார்களும் இந்த பகுதியில் வரக்கூடிய மக்களுக்கு காவலாக இருக்க ஆரம்பித்தாங்க. 8 திசைகளிலும் அந்த அண்ணன்மார்கள் வந்து காவலாக இன்றளவும் இருந்து வழி தவறி செல்லக்கூடியவர்களுக்கு வழி காண்பிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் திகழ்ந்துட்டு இருக்குது. அதற்கு பிறகு பச்சைமால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தான் செய்த தவறை உணர்ந்து அதற்கு பிறகு நல்வழியில் நடக்கவும் ஆரம்பித்தார். அது மட்டுமன்றி தான் வைத்திருக்கக்கூடிய மாடுகளிலிருந்து கறக்கக்கூடிய பாலில் ஏதாவது ஒரு மாட்டுடைய பால் முழுவதுமாக என்ன பண்ணுறாரு, இந்த சதுரகிரி மலை பகுதியில் இருக்கக்கூடிய சுந்தரலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்கு அப்படின்னு அர்ப்பணிக்கிறாரு. இதனால் ஒரு மாட்டையே அந்த சுந்தரலிங்கத்திற்காக இவர் அர்ப்பணிச்சிருக்கிறாரு. தினந்தோறும் அந்த பசுவிடமிருந்து வரக்கூடிய பாலை கறந்து சுந்தரலிங்கத்திற்கு அபிஷேகமும் செய்துட்டு வந்தார். இந்த சமயத்தில் என்ன ஆகுது, அந்த மாடு ஒரு நாள் காணாமல் போகுது. இவர் தேடி தேடி பார்க்குறாரு, மலைப்பகுதி முழுவதும் தேடி பார்க்குறாரு. ஒரு ஓரத்தில் அந்த மாடு நின்று கொண்டிருந்தது. அந்த மாட்டின் அருகில் போய் பார்க்கும் பொழுது ஒரு வேடன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மாட்டிலிருந்து பாலை குடிச்சிட்டு இருக்கிறான். எப்படி ஒரு பசுக்கன்று அந்த மாட்டுடைய மடியிலிருந்து பாலை குடிக்குமோ அதே போல் இந்த வேடனும் பாலை குடிச்சிட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனேயே இது இறைவனுக்காக, அந்த சுந்தரலிங்கத்திற்காக நான் வைத்திருக்கக்கூடிய பால், இந்த பாலை ஒரு வேடன் அருந்துவதா அப்படின்னு கோபமுற்ற இந்த பச்சைமால் என்ன பண்ணுறான், அவன் வைத்திருக்கக்கூடிய தடியை கொண்டு வேடனை அடிக்கிறான். வேடன் அலறி அடித்து கூச்சலிடக்கூடிய சத்தம் சதுரகிரி மலை முழுவதும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. ஆக இதனால என்ன நடக்குது அப்படின்னா, சுந்தரானந்தர் சித்தரும் சட்டைமுனி சித்தரும் அந்த இடத்திற்கு விரைந்து வந்து பார்க்குறாங்க. சுந்தரானந்த சித்தர் மற்றும் சட்டைமுனி சித்தர் 2 பேரும் வந்ததுக்கு பிறகு அந்த வேடனானவன் என்னவாக மாறான் அப்படின்னா, ஒரு லிங்கமாக மாறி அந்த லிங்கத்தில் இருந்து இந்த அநாதி சித்தராக தோன்றி அந்த வேடனாக தோன்றியவன் நான் தான் அப்படின்னு அநாதி சித்தர் தெரிவிக்கிறாரு. பச்சைமாலுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. உண்மை நிலை என்ன என்பதை அறியாமல் என்னுடைய மனைவியையும் இப்படித்தான் அடித்து என்னுடைய மனைவியை பிரிந்தேன். இப்பொழுது உண்மை நிலை என்ன என்பதை உணராமல் சித்தபெருமானையே அடித்திருக்கிறேனே, என்னுடைய பாவத்தை போக்குவதற்கு நான் எங்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு கதறி கதறி அழ ஆரம்பித்தான். ஆக இந்த மகாலிங்கத்திலிருந்து தோன்றிய அநாதி சித்தர், உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன, என்னுடன் வந்து சேர்வாயாக அப்படின்னு சொல்லி ஒளி ரூபமாக இந்த பச்சை மாலை சிவலிங்கத்திலுள்ளே இழுத்து கொண்டாரு இந்த அநாதி சித்தர். அதற்கு பிறகு இந்த மகாலிங்கத்திற்கு என்று கோவில் எழுப்புவதற்காக கோட்டையூரில் இருக்கக்கூடிய மூவரையர் தேவர் என்ற அந்த குறுநில மன்னன் ஒரு கோவிலையும் எழுப்பினார். கோவிலை எழுப்பி அந்த கோவில் இன்றும் ஒரு வழிபாட்டு தலமாக இருக்குது. இந்த மகாலிங்கமானது சதுரகிரியில் இன்னமும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு லிங்கமாக விளங்குது. இப்படி தான் அநாதி சித்தர் தோன்றி மிகப்பெரிய சித்தர் பரம்பரையை அந்த மலைப்பகுதியில் உருவாக்கினார் அப்படின்னே சொல்லலாம். இந்த அநாதி சித்தருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறைவனுடைய முழு பரிபூரண அருளும் கிடைக்க வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. சிவாய நம. சிவய சிவ. சிவ சிவ ஷி.